என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ அறியாமல் தெரியாமல் உங்கள் மீது மொழிவிட்டு என்ன மன்னிச்சிருங்க. நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? உங்களுடைய பெயர் என்ன? நான் இதே நாட்டை சேர்ந்தவர் தான். ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தவர். என் பேரு மாலதி. இதே நாட்டை சேர்ந்தவர் ஏழ்மை குடியில் பிறந்தவர். உங்களுடைய பேரோ மாலதி. ஐயா என்ன யாருன்னு கேட்டீங்களா? முதல் நீயா? நான் யார் தெரியுமா? இந்நாட்டு இளவரசன். என்னுடைய பேரோ தனசேகர். என்ன வம்ப போச்சு? இந்நாட்டு இளவரசர். நீங்க இளவரசர் வாய்க்கு வந்த மாதிரி பேசி என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிச்சுட்டு வரங்க. மாலதி அயலாறு சென்றிருக்கிறேன். எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறேன். இருந்த பொழுதிலும் அவர் மீது வராத காதல் உன்னை பார்த்து உடனே வந்து விட்டது. என்ன சொல்றீங்க? கட்டடத்துறை மொத்தம் கோவிந்தா கோவிந்தா. என்ன விடுங்க. என்ன
ஏய், எதுக்குடா என்ன? எதுக்கு? கை கால் குடைச்சல், தோள்பட்ட வலி, தசைப்பிடிப்பு, தசை வலி, முடக்கவாதம், இளப்பிள்ளை வாதம், தீக்காய் தன்பு போன்றவர்களுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எஸ் சீனிவாசன், பிபிடி, NAAKP, கசர்கஸ் பிசியோதெரபி, ஆகாஷ் கிளினிக் நம்பர் 105, நவீன் நாயக தெரு, ரங்கா ஹோட்டல் எதிரில், போலூர் ரோட், சேல்பாட் 404181253168. ஏன்டா டேய்? நீ வா. வீணலி நாடகம் சேத்பட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் வாடான்னு சொன்னாரு வாத்தியார். சேத்பட்டு எழுதலன்னு சுத்துறான் பாரு. டேய், இந்த என்னதுக்கு? கை கால் குடைச்சல், இந்த என்னதுக்கு? தோள்பட்ட வலி, அண்ணன் கொடுத்து அந்த என்ன? வரவாதத்துக்கு. இல்லடா, புழு கலர். இந்த எண்ணெய் தெரியாதா? தெரியலையே. ப்ளூ கலர்ல இருக்குது. ஒரு மனுஷனுக்கு தேவையான முதல் எண்ணெய் இந்த எண்ணெய் தான். முக்கியமான என்ன? ஆமா, நம்ம உடம்புல என்ன நோய் வச்சு தாங்க முடியலன்னு வச்சுக்கோ, நம்ம உடம்புல மழை வெள்ளம் தவிக்கப்படுது, துடிக்கப்படுது. அந்த எண்ணெய் ஊத்திக்கின்னு கொளுத்தின்னு செத்து போடலாம். அதுதான் மண்ணெண்ணெய். மண்ணானே போத்தாதா? காயா பல்லி தூக்கிட்டா போறேன். யாரெல்லாம் பிரச்சனை எதனா இருக்குதா? இவங்கதான் பிரச்சனை. ஆமா, என்ன பிரச்சனை? உனக்கா? தொண்டை வலிக்குதுங்க. தொண்டை வலிக்குதா? ரொம்ப வலி. கைத்த மேல தூக்கு. இப்ப பாத்துற கொஞ்ச நேரத்துல. என்னத்த? என்ன நீ எதை பார்த்த? நெஞ்சு பாத்தியா? நெஞ்சு தான் பாத்துங்க. என்ன பாப்பாங்க? வா அப்படி. கைத்த தூக்கு. பாக்குறதுனா கம்முன்னு இருக்கணும். ஓ பைத்தியக்காரன் பிரச்சனைங்களா? பைத்தியக்காரனா? வைத்தியக்காரனா? கரெக்டா தானே பாத்துக்கிறேன். எனக்கு டோரி கண்ணு. கோரி கண்ணு. கீழே பார்த்தா தான் மேல பாக்குற மாதிரி. கீழே பார்த்தா மேல பாக்குற மாதிரி. பார்த்தா தான் கீழே பாக்குறேன். கீழே பாக்குற மாதிரி. அதனால தான் பாத்துன்னு ஆமா அவுட்டுனா போட்டு அம்மா கைத்த தூக்கிட்ட பாருங்க. தொண்டையில் கிச்சு கிச்சு இருக்கு. ஐயா, கிச்சு கிச்சு இருக்கா? என்ன மருந்து சொல்லுங்க? சக்தி மாத்திரை சாப்பிடுங்க. கிச்சு 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 மாத்திரை சாப்பிடுங்க. கிச்சு கிச்சு போடுங்க. கிச்சு மாத்திரை. பிரச்சனைக்குதா? கிராமர் தூதுல கிராமர் அறையாளப்பா. இந்த வண்ண விளக்க போட்டு போட்டு என் கண் பார்வையே போச்சு. கண்ணு சரியா தெரியல. தெரியல. ஆமா இருக்குதுங்க. இதுக்கு நான் மருந்து வச்சுங்கிறேன். ஐயா வந்து வச்சிருக்கீங்க. எங்க வச்சிருக்கீங்க? ஆனா பூரா பொருள்லாம் சேர்க்கணுமே. இன்னும் மருந்துகள் சேர்த்தா தான் இந்த மருந்து வேலை செய்யும். ஆமா ஆமா. என்னடா சேர்க்கணும்? நேரா மார்க்கெட்டுக்கு போற. மார்க்கெட்டுக்கு போயிடுறேன். கருவாட்டு ரத்தம் 1/4 லிட்டர் எடுத்துக்கும். கருவாட்டு ரத்தம் 1/4 லிட்டர். கொசு மூத்திரம் ஒரு 1/2 லிட்டர். கொசு மூத்திரம் 1/2 லிட்டர். அந்த கொண்டால பேஞ்சிட்டு நைட் ஒரு 12 கால் இருக்கும். கண்ணுல விட்டுன்னு படு. காலைல பாரு கண்ணு புழுங்குன்னு தெரியும். இந்த பெண்களே ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்காது நீங்க. அப்புறம் ஆம்பளைங்க நாங்க விட்டா கூட பொம்பளைங்க நீங்க எங்களை விட மாட்டீங்க. ஏன் பெண்களுக்கு ஆசையே இருக்காதா? ஏன் எதற்காக மறுப்பு? ஏன் தெரியுமா உங்களை வெறுத்த மாதிரி நான் நடிச்சேன். நான் ஏழைங்க. நான் யாரு இல்லாதவன். அனாதை. நான் பரம ஏழை. என்ன காதலிச்சு கை விட்டுட்டுனா நான் கையில விட மாட்டேன். நான் என்ன பண்ண நடுத்தல விட்டு போயிட்டு கை விடுறேன். காதலிச்சு கைவிட மாட்டேன். கை விடுறோன்னு அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க நான் ஒரு ஏழைங்க. என்னை காதலிச்சு கை விட்டுனா நான் நடுத்தல தான் நிக்கணும். அதனால உன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. அப்படி என்றால் உன் மேல நம்பிக்கை வரனா மாலை மாத்தி காந்திர திரும்ப தாலி கட்டிடுங்க. மனைவி மாலதி மனதார வாழ்த்துங்க. மாலதி வாழ்விலே 16 செல்வங்களை பெற்று இருக்க சுமலையாக வாழ வேண்டும் என்று என் மனதார வாழ்த்துகிறேன். மாலதி தயவு செய்து இளைஞர்களாக ஒரு அன்பான வேண்டுகோள். இவனாக நமது கிராமத்தில் நாடகம் வச்சு இப்படி சொல்லிட்டாங்கன்னு வருத்தப்படாது. இளைஞர்கள் யாரும் திருமணம் செஞ்சுக்காதீங்க. கல்யாணமே வேணாம். நம்ம கடைசி வரைக்கும் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடும். எப்போ ஒரு ஆம்பளை பொம்பளை வயசுல தாலி கட்டுறானோ அப்பயே அவங்க அதை முடிச்சு போச்சுனா நிறைய பேர் திருமணம் செஞ்சானா மனுஷனா மாறினாங்க. ஒயின் ஷாப்பா மெட்டலா சுத்தி வளர்க்குறாங்க. ஒரு குழந்தை பெத்துக்கன்னா சொர்க்கத்திலே இடம் கிடையாது. ஐயோ
என்னடி? என்னங்க எனக்கு எதுவுமே இல்ல ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க என்னடா அது கீழே இந்த இணைவெளியிலே கோவிலுக்கு சேர்ந்த இன்னும் மதிப்புக்குரிய வினோத்குமார் ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க என்னடா அது கீழே கிராமத்து திருமணம் ஆகி போச்சு யாருமே மொய் வைக்க வரல மொய் வைக்கல கவலைப்படாதீங்க என் மாமாலாம் காத்துக்கிறாங்க மொய் கொடுப்பாங்க மொய் தானுங்க நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க என்ன ரொம்ப நாளா என் கனவு ஒரு ஆசை என்ன ஆசை ஒண்ணு ஒரு முத்தாறு போட்டுக்கலாம் அந்த முத்தாறு மேல இருக்க ஆசை ஏய், என்ன ஒரு ஆரம்பம் இருந்தால் ஏய் அன்னை கருத்துக்குரிய மாலதி அதை விட்டு தள்ளி அதை விட விலை மதிப்பு கூட மத்தரம் புதிய மத்தரம் வாங்கி தரேன் வாய் மூடுங்க அந்த முத்தாறு நம்ம நான் தாய் வீட்டுல இருந்த அரசர் சொத்து அவங்களுக்கு உரிமை கொண்டாடி அப்படி வேணும் ஹலோ பாஸ்டர் என்னங்க உனக்கு எனக்கு முதலில் நடக்கணும்னா எனக்கு தேவை அந்த முத்தாரம் அந்த முத்தாரத்தோட வந்துனா 1000 முத்தம் உனக்கு கொடுத்து கொண்டாடி அப்படியா இப்பதான் புறப்புறீங்க ஒரு லிட்டர் பாலை வாங்கி சுண்ட சுண்ட காய்ச்சி அதுல பாதாம் முந்திரி எல்லாத்தையும் போட்டு வை கொடுத்துட்டு நான் வந்து பால் டேய் உனக்கு தேவை சந்தோஷமா இதோட உன் குடும்பமே சந்தோஷமா இருக்க கூடாதுதான் இந்த திருமணம் என்ன ஆண்டவர்டா உன்னுடைய அண்ணே என் அண்ணனை பார்த்து செருப்புன்னு கேட்டிருப்பா செருப்பில் செருப்பு புரி வைக்க தந்தது திருமணம் டே முட்டாளே முள்ள முள்ளால இருக்கணும் வயிறுத்தால இருக்கணும் ஒரு குடும்பத்தை உறவாடி பிரிக்கணும் உன் உறவு வச்சு உன் குடும்பத்தை பிரிச்சு நடுத்தர நிக்க வைக்கல என் பேரு மாலதி இல்ல டேய் 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 இந்த மாலதி யாருன்னு நினைச்ச சிலந்தி வலையில சிக்கணும் கூட மீண்டுடுவா என் வலையில சிக்கணும் இன்னும் போக போக பாருங்க